இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா உனக்கு பிரச்சனை? தொண்டை வலியா? டாக்டர் கிட்ட போ. இல்லனா உன்னால பேச முடியாதா? ஏதாச்சும் வாய் திறந்து பேச. ஓ ஐயோ மிஸ் அம்மா, கால் பண்ணது யாருன்னு பாரு. ஐயோ ஏங்க மிஸ் அம்மா ஐ டிராப்ஸ் போட்டிருக்கிறதால கண்ணை மூடிக்கிட்டே காலை லிஃப்ட் பண்ணிருக்கா. கால் பண்ணது நீங்கன்னு சொல்ற வரைக்கும் அவளால கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஹலோ, அட என்னையா காலங்காத்தால போன் பண்ணி கலாச்சிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா பேசுறதா இருந்தா பேச, இல்லனா போனை கட் பண்ணு. ஹலோ, நான் தான். நானா யாரு? நீ என்ன பிரைம் மினிஸ்டரா? குரலை கேட்டதுமே கண்டு பசங்க சிரிக்கிறாங்க. வாய்ஸ் கூட அவரது மாதிரியே இருக்கே. ஒருவேளை அமரேந்திரா? தெரிஞ்சதா இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? நீங்களா சார்? சாரி சார், நீங்கன்னு தெரியாம இப்படி பேசிட்டேன். கண்ணு திறக்க கூடாதுல்ல, அதை என்னால பார்க்க முடியல. சாரி சார். சரி சொல்லுங்க, போன் பண்ணிருக்கீங்களே. அது திட்டினல்ல. எப்போ திட்டினது சார்? அது நீங்க வந்து டெய்லியும் ஒரு 4-5 தடவையாவது திட்டுவீங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். அதான் நீ வெளியே வந்ததுக்கு திட்டினல்ல. ஓ பரவாயில்ல சார். கண்ணை மூடிட்டு வெளியே வந்தது என்னோட தப்பு தானே. அதுக்காக தான் நீங்க திட்டுனீங்க. ஆனா அது தப்புன்னு புரிஞ்சு சாரி கேக்குறதுக்காக இப்ப போன் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப கிரேட் சார். ஹலோ, நான் சாரி சொல்றதுக்காக உனக்கு கால் பண்ணேன்னு சொன்னனா? அதுக்காக பண்ணலையா? அது இன்னும் கொஞ்சம் திட்டுறதுக்காக கால் பண்ணிருக்காரு போல இருக்கு. என்ன? ஒண்ணு இல்ல சார், சொல்லுங்க எதுக்கு கால் பண்ணீங்க? நீ அப்படி வெளியே வந்ததுக்கு போய் நான் உன்னை அவ்வளவு சீரியஸா திட்டிருக்கவே கூடாது. அதை சொல்றதுக்காக தான் இப்ப கால் பண்ணேன். ஆனா இப்ப நீ சொல்லும் போது தப்பு ஓ மேலன்னு தான் தோணுது. அதனால நான் உன்னை திட்டினதும் கரெக்ட் தான் தோணுது. இது என்னோட லாஜிக் சாமி?